Hi students, once again welcome to JEE Pre-Foundation course. நீங்கள் ரீசெண்ட் டேஸில் ஐ திங்க் ரொம்ப நிறைய விஷயங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்குமே அதுலேயும் நம்ம மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இவ்வளவு நாளாகவே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம், பார்த்துக்கிட்டு இருந்தோம், பார்க்கவும் போகிறோம். புரியுதா? ஸோ அந்த பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஹோப் நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறதோடைய மட்டும் இல்லை, நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்கொயர் எடுத்தார், ஸ்கொயர் ரூட் எடுத்தார், ரைட்டு, இப்படி பண்ணணும், டிவிசிபிலிட்டியில் அப்படி இப்படி ரூலு, ஓகே எல்லாமே ஓகேங்கிற மாதிரி தோணும். பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் அன்டில் யுவர் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். புரியுதுங்களா? யுவர் எக்ஸாமினேஷன் எல்லாம் எப்போ முடியுதோ, உங்களுக்கு எப்போ இது தேவையில்லை, லைக் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதையும் தாண்டி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு அப்படிங்கிற பட்சத்துலையும் கூட உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அதனால யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் அன்டில் என்ன சொல்லுவேன், யுவர் எக்ஸாம்ஸ் டன்னுங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். அண்ட் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ் எப்பவுமே முடியாது, கரெக்டுங்களா? நீங்கள் காலேஜ் போனாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படத்தான் போகுது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் கவனிங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் உள்ளார போயிடுவோம். கொஞ்சமான டைமில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச வேண்டியது இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் லிசன் இயர், கியூப்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கியூப்ஸ், வாட் இஸ் கியூப்ஸ்? நான் கியூப்ஸ்ன்னு சொன்ன உடனேயே உங்கள் எல்லாத்துடைய மைண்ட் செட்டில் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்குமே ஸ்கொயர் பார்த்துருப்போம், ஸ்கொயர் ரூட் பார்த்துருப்போம், அண்ட் அந்த மாதிரி தானே பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ நான் கியூப்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு எல்லாமே வர தொடங்கி இருக்கும். நீங்கள் கவனிங்க, ஹவு டு கியூப் அ நம்பர், ஹவு டு கியூப் அ நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் தி கியூப் ஆஃப் 2 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 பவர் 3ங்கிற மாதிரி போடுவீங்க, கரெக்டுங்களா? இதுக்கு ஆக்சுவலி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஸ்லேயே பார்த்துட்டு 2 டைம்ஸ், அதாவது 3 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அதே தான் இங்கே எழுதியிருப்பேன். டு அண்டர்ஸ்டாண்ட் தி கியூப் ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் தி கியூப்ஸ். என்னது? டு அண்டர்ஸ்டாண்ட் கியூப் ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் கியூப். புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு கியூப் பற்றி பார்க்குறோம், நாளைக்கு கியூப் ரூட்டையும் பற்றி பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி தான் நான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு இன்ட்ரோவா. இது படிக்கணும்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், அண்ட் இது படிக்கணும்னு அது தெரிஞ்சிருக்கணும். நான் இதை எப்படி ரிலேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் கவனிச்சுக்கோங்க. நான் எப்படி ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் ரிலேட் பண்ணணும், இன் சேம் மேனர் கியூபையும் கியூப் ரூட்டையும் நான் என்ன பண்ணுறேன், ரிலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹவு டு கியூப் அ நம்பர்னா, நீங்கள் ஒரு நம்பரை பற்றி கியூப் பண்ணணும் அப்படின்னா, to cube a number, just use it in a multiplication 3 times. 3 வாட்டி 3 டைம்ஸ் நீங்கள் அதே சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் 3 வாட்டி சேம் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறிடும்? கியூப் ஆஃப் அ நம்பருங்கிற மாதிரி மாறிடும். ஓகே, நீங்கள் ஸ்கொயர்னு சொல்லும்போது, சார் நீங்கள் இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்கொயர்னு சொல்லும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கொயரை எடுத்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸ்கொயருடைய ஏரியா ஏ ஸ்கொயராக இருக்கும். அப்போ ஸ்கொயர்னா இதுதான், சைடு ஏஆ இருக்கும், ஏ இன்ட்டு ஏ, அப்போது ஏரியா வந்து அப்படி தான் ஏ ஸ்கொயர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கியூபுக்கு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதே வார்த்தை அப்படியே சொல்லுங்கள், அப்படியே யூஸ் பண்ணுங்கள். கியூப்னா என்னதுங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருப்பாருங்க. இப்படி நம்ம பண்ண எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? கியூப்னு தானே சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா கியூப் தானே. இதில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறப்போ அது கியூப் ஆகிடாகும். அது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கியூபை பற்றி மட்டுமே என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? இந்த ஒரு டயக்ராமை நீங்கள் பாருங்கள். இந்த டயக்ராமில் கியூபை நம்ம எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? கியூபுங்கிறது என்னதுன்னா, நீங்கள் நார்மலாக ஸ்கொயர்ன்ற பார்க்கும்போது ஏதோ இந்த சைடு இருக்கிற இந்த ஒரு பேஜை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்கொயர்னு சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? அண்ட் ஆல்சோ இதை நம்ம இன்னும் நம்ம பின்னால் போகும்போது படிக்க போகிறோம். ஸ்கொயருங்கிறது 2 டைமென்ஷன் அண்ட் கியூபுங்கிறது 3 டைமென்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கங்க, நான் அப்போ கேட்பேன். ஓகேங்களா? கியூபுங்கிறது 3 டைமென்ஷன், ஸ்கொயருங்கிறது 2 டைமென்ஷன். இது ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னால் இந்த கியூப்னு பற்றி பேசும்போது உங்களுக்கு தெரியுது இப்போ என்னென்னா, ஸ்கொயருங்கிறது ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, 2 × 2. அண்ட் கியூபுங்கிறது 3 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்கொயர்னு சொல்லி கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ஒரு பிளேனை மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. ஆனால் கியூப்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இங்கே 6 ஸ்கொயர், 6 ஃபேஸஸ் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த இமேஜ் உங்களுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதோ, ஆக்சுவலி தட் இஸ் த கியூப்.
புரியுதுங்களா? கியூப்னு சொல்லும்போது நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். 3 கியூப்ட். 3 கியூப்னா என்னது? 3 into 3 into 3. புரியுதுங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 27. 3 cube is 27. And note, we write 3 cubed as 3 power 3. 3 power 3. அப்போ base இங்க என்னது? 3 cube power என்னது? Cube. Otherwise, it's known as 3. புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம கியூப் எழுதுவோம். சார் எதுக்கு சார் இந்த கியூபு இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா, நீங்கள் இந்த கியூபை தான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதோடைய டைமென்ஷன் இப்போ என் கையில் இருக்கிற இந்த ஃபோனுடைய டைமென்ஷனு கிட்டத்தட்ட ஒரு கியூபாய்டு டைமென்ஷன் தான். 3 டைமென்ஷன். இட்ஸ் அ கியூபாய்டு. இது தான் நான் சொல்லுவேன். இது எப்பவுமே கியூபாய்டாக தான் இருக்கும். சார் இது கியூபாய்டாக எப்படி சார் இருக்கும்? இது ரெக்டாங்கிள் மாதிரிலாம் இருக்குன்னா, ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் பொருளை உங்களால் ஒரு ஃபேஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர 3 டைமென்ஷன், அதாவது நம்மளுடைய ரியல் லைஃப் திங்கில் இருக்கிற எல்லாமே 3 டைமென்ஷன் தான். 2 டைமென்ஷன்ல எந்த பொருளுமே ரியல் லைஃப்ல கிடையாது. புரியுதுங்களா? 3 டைமென்ஷன்ல எல்லா பொருளுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இல்லை நீங்க ஸ்கூல்ல பார்க்குற போர்டு, பிளாக் போர்டு இருக்குல்ல, பிளாக் போர்டு, அதுதான் 2 டைமென்ஷன். அந்த 2 டைமென்ஷன் அது அப்படின்னா பிளாக் போர்டுனா நீங்க ஒரு சைடு தான் பார்க்க முடியும். கரெக்ட்டுங்களா? பிளாக் போர்டில் 4 சைட்ஸை பார்க்க முடியுமா? ஒரே சைட்ஸை தான் பார்க்க முடியும். அது ஜாமெட்ரி செக்ஷன் பின்னால் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி படிக்க தான் போகிறோம். அந்த டைமில் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு கியூப் கான்செப்டை மட்டும் பாருங்க. 0 கியூப் அப்படின்னா என்னது? 0 into 0 into 0. 0 into 0 into 0 is 0, right? So 1 into 1 into 1. 1 into 1 into 1 1 தான். 2 into 2 into 4. 4 2s are 8. Okay, 8. 3 3s are 9. 9 3s are 27. 4 4s are 16. 16 4s are 64. 5 5s are 25. 25 into 5 is 125. 6 6 36. 36 into 6 216. புரியுதுங்களா? அப்போ நார்மலாகவே கியூபுக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும் சார். நீங்கள் சொன்னீங்க 20 வரைக்கும் ஸ்கொயருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே. அப்போ நாங்கள் கியூபுக்கு எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டில் 10 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கியூபுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஐ அஷ்யூர் தட். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது 7 கியூப் என்ன 9 கியூப் என்னன்னா நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதுவே நீங்கள் படித்து வச்சுருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்தராக ஒர்க் பண்ணுறதுக்கு. புரியுதா? ஓகே, நீங்கள் அதை வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சார் இவர் என்ன மனப்பாடம் பண்ண சொல்கிறாருன்னா, நான் படிக்க சொல்கிறது உங்களுக்கு சம்மையோ ப்ராப்ளமையோ படிக்க சொல்லலை, அந்த ப்ராப்ளம் செம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதை தான் அவங்களை படிக்க சொல்கிறேன். புரியுதுங்களா? ரேண்டமாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே ஷார்ட் டைம்குள்ளார முடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேங்களா? ரைட், கவனிங்க. இன்சைடு கியூப் நம்பர்ஸ். இன்சைடு கியூப் நம்பர்ஸ். இன்சைடு கியூப் நம்பர்ஸ்னா என்ன? ஆடிங் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஓகே, இன்சைடு கியூப் நம்பர். இன்சைடு கியூப் நம்பர். கியூப் நம்பர்னா என்னது? இப்போ கியூப் நம்பர் 3 ஸ்கொயர் 9. தப்பா எழுதுறேன் பாருங்க. 2 கியூப் என்னது? 2 கியூப் 8. கரெக்டா? 3 கியூப் என்னது? 27. கரெக்ட்டுங்களா? இந்த 8க்கும் 27க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கு? அதுதானே இன்சைடு கியூப் நம்பர். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன் இது. கவனிங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. 1 3 5 7 9 11 13 15 17 19 21 23 அப்படி போய்கிட்டே இருக்கிறது என்னதுதான்? ஆட் நம்பர். புரியுதுங்களா? நீங்க கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரை ஈக்குவல் பண்ணணும். அதாவது இப்போ 1 கியூப் என்னது? 1 கியூப் ஒரு 1 ஆட் பண்ணியாச்சு. புரியுதா? கன்சிக்யூட்டிவா நான் ஆட் பண்ணிட்டு வரணும். 1 therefore 1 equals to 1 cube. 1 ஆயிருச்சா? தென் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. அடுத்து 2 ஆட் நம்பர் ஆட் பண்ணுங்க, இந்த 2ஐ. அடுத்து 3 ஆட் நம்பர் ஆட் பண்ணுங்க. அடுத்து 4 ஆட் நம்பர் ஆட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 5 ஆட் நம்பர் ஆட் பண்ணுங்க. புரியுதா? இதுதான் கன்சிக்யூட்டிவா நீங்க ஆட் பண்றது. புரியுதா? ஸோ 1 கியூப்னா 1 ஆயிருச்சு. அடுத்து இந்த 2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 8 வந்துடும். கரெக்டா? 3யும் 5யும் ஆட் பண்ணும்போது 8 வந்துடும். கரெக்டுங்களா? 8 is a 2 power
3 is 8. புரியுதுங்களா? அந்த ரிலேஷன் புரியுதா? இப்போ பாருங்க, இந்த 3ஐ நீங்க ஆட் பண்ணீங்கல்ல, 3/3 நான் என்னது 27 தானே. 27 வந்திருக்கும் பாருங்க. 7 + 9 16, 16 + 11 27, which is 3/3. அண்ட் அடுத்து 5 நம்பர் ஆட் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த 4 நம்பர் ஆட் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த 4 தான் 4/3. ஸோ கன்சிக்யூட்டிவாக வர்ற ஆட் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஆட் நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவாக வர்ற எத்தனை ஆட் நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஆட் நம்பருடைய கியூபுக்கு அது ஈக்குவலாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1, 3, 5, 7 இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரே ஒரு ஆட் நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1 cube = 1. அடுத்து 2 ஆட் பண்ணுறேன்னா 5 + 3 8, which is 2 cube. புரியுதுங்களா? அடுத்து அதுக்கப்புறமா இருக்கிற 3 ஆட் பண்ணுறேன்னா 3 cube. அதுக்கப்புறமா இருக்கிற 4 ஆட் பண்ணால் 4 cube. அதுக்கப்புறமா இருக்கிற 5 ஆட் பண்ணால் 5 cube. இப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுதான் இன்சைடு கியூப் நம்பர். ஒன் செகண்ட் சொல்கிறேன், இதுதான் இன்சைடு கியூப் நம்பர். அப்போ இன்சைடு கியூப் நம்பர்னா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் அதுக்குள்ளால உண்டு அப்படிங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ இன்சைடு கியூப் நம்பர் இஸ் நத்திங் பட் த ரிலேஷன் பிட்வீன் adding the consecutive odd numbers to the cube numbers. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கியூப் நம்பருடைய ஒரு ரிலேஷன் மாதிரி நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லாத்துலேயுமே we can see the form of above pattern. If you need to find the n cube, n consecutive odd numbers will be needed. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் we need to find n cube, உங்களுக்கு ஒரு n cube தேவைப்பட்டுச்சு, n cube ஃபைண்ட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, n consecutive odd numbers நீங்கள் என்ன பண்ணணும், போதும் ஆட் பண்ணிங்கனாலே போதும். அப்போ n cube வேணும்னா n consecutive odd numbers நீங்கள் ஆட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஆன்சர் வந்துடும். அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஒரு கியூபை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டில் மெத்தட்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் வேற எதுவுமே இல்லை, அது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். இப்போவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். புரியுதா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுங்கிறது என்னது, வரப்பிரசாதம். பார்த்துருவோமா? அதுக்கப்புறமா நான் இந்த சம்முக்கு வர்றேன். 216 அதோடைய ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. மினிமம் ப்ரைம்ல இருந்தே போங்க. 2 போடலாமா? 2 போட்டுறது பார்த்துருவோங்க. 2 போடலான்னு நினைக்கிறேன். 1 0 8 கரெக்டுங்களா? எகைன் 2க்கு போகும். 5 4 எகைன் 2க்கு போகும். 2 7 2க்கு போகாது. எகைன் நான் 3 கொடுக்குறேன். 9 முடிஞ்சு போச்சு. 3 பாருங்க. அப்போ 2 1 6 can be written as 2 into 2 into 2 into 3 into 3 into 3 கரெக்டுங்களா? அப்போ நான் இதை எப்படி எழுதலாம், 2 cube into 3 cubeங்கிற மாதிரி எழுதிக்கலாமா? அதுக்கப்புறமா 2 into 3 the whole cubeன்னு எழுதிக்கலாமா? அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இங்கே எக்ஸ்பொனன்ட் சேமாக இருந்தால் பேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எக்ஸ்பொனண்ட்டை ஒரே மாதிரி தூக்கி போடலான்னு நம்ம பார்த்துருக்குறோமா? நம்ம இப்போ தானே பார்த்தோம், ரீசெண்டாக பார்த்தோம். கரெக்டுங்களா? எஸ். ஸோ 2 into 3 which is 6 cube. அப்போது 216ங்கிறதுடைய கியூப், அது வந்து 216ங்கிறது எந்த நம்பருடைய கியூப், அது வந்து 6 உடைய கியூபு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது வந்து எதோடைய கியூபு, 6 உடைய கியூபு. அண்ட் 216 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா, சாரி பர்ஃபெக்ட் கியூபா? எஸ், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். ஏன்னா 6ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். எப்படி ஒரு ஹோல் நம்பருடைய ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமோ அதே மாதிரி ஹோல் நம்பருடைய கியூபும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும், பர்ஃபெக்ட் ஹோல் நம்பராக தான் இருக்கும். அதுக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? ரைட், லிசன் ஹியர். In the prime factorization of any number, if each factor appears 3 times, then the number is a perfect cube. புரிஞ்சுக்கிட்டீங்களா? prime factorization மெத்தட்ல ஒவ்வொரு நம்பர் 3 வாட்டி அட்டைன் ஆகணுங்க. அப்படி ஆச்சுதுன்னா அது பர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும். அப்படி ஆச்சுதுன்னா தான் உங்களுக்கு வரும், மேக்ஸிமம் அப்படி தான் வரும். புரியுதுங்களா? இல்லாத உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இட் வில் பி டிஃபிகல்ட். அந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கல் டேர்ம்ஸாக போகும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்,
prime factorization of any numbers if each factor appears 3 times. ஒவ்வொரு ஃபேக்டரும் 3 வாட்டி கரெக்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. 3 வாட்டி வரலன்னா அது பெர்ஃபெக்ட் கியூப் இல்ல. அதான் நம்ம என்ன பண்ணோம், 216 உடைய கியூப் என்னது அப்படிங்கறத பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? again consider the number 500. 500ங்கற நம்பரை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். 500 by prime factorization. கரெக்ட்டுங்களா? 500ங்கற நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம்னு இருக்கறேன். பாருங்க, இந்த ஒரு 500 2 க்கு போடுங்க 250 வரும். again ஒரு 2 க்கு போடுங்க 125 வரும். again இது 2 க்கு போகாது 5 க்கு போகும். 5 க்கு போடும்போது 25 5 5. சோ இது ஒரு 2 டைம்ஸ் வருது. அப்போ 500 உங்களால எப்படி எழுத முடியும்? 500 can be written as 2 into 2 into 5 into 5 into 5ங்கற மாதிரி தான் எழுத முடியும். அதாவது 2 square into 5 cube. இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா சொல்லுங்க பார்க்கலாம். Is there a perfect square? No. Why? Because 2ங்கிறது இங்க 2 வாட்டி தான் வருது. நம்ம தான் பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கணும்னா 3 டைம்ஸ் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்ல. சோ 3 டைம்ஸ் ஒரு ஃபேக்டர் அட்டைன் ஆச்சுனா தான் அது பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும், இல்லது இருக்காது. ஓகே, cubes and their prime factors. Cubes and their prime factors. The prime factors of any cube number will be in a pair of 3. அதை தான் once again பார்க்கிறோம். A prime factor of any cube number will be in a pair of 3. 4 cube னு வச்சுக்கோங்களேன். 4 cube என்னது? 64. 64. 2 கொடுங்க. 3 2. 2 க்கு 1 6. 2 க்கு 8. 2 க்கு 4. 2 க்கு 2. 2 க்கு 1. பாருங்க 1 2 3. 1 2 3. கரெக்ட்டுங்களா? அப்போ 2 cube into 2 cube தானே? அப்படிதானே எழுதுவோம். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா தானே எழுதுவோம். அப்படி எழுதும்போது என்ன ஆகுது? 2 into 2 the whole cube. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றீங்கன்னா, ஒரு கியூப் ரூட் பெர்ஃபெக்ட் கியூப் ரூட்டா இருந்துச்சுன்னா அதுல வர்ற ஃபேக்டர் என்னவா இருக்கும்? 3 டைம்ஸ் பேரா இருக்கும். அந்த பேர் வந்து 3 ஆ இருக்கும். ஓகேங்களா? ரைட். 1728. Listen here, 1728. 2 டேபிளுக்கே போவோம். 8 6 4 4 3 2 2 1 6 1 0 8 5 4 இன்னும் போயிட்டே இருக்கு. 2 7. இதுக்கப்புறம் 2 போகாது. இனிமே நீங்க 3 தான் போட்டாகணும். எப்படி பார்த்தாலும் 3 வாட்டி வந்துடும். 1 2 3 1 2 3 1 2 3. பாத்தீங்களா? கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா? which is 2 cube into 2 cube into 3 cube. இப்படி பார்த்ததுமே நம்மளால ஈஸியா கன்வே பண்ணிக்க முடியுது. கவனிச்சீங்களா? நீங்க உங்களால ஈஸியா கன்வே பண்ணிக்க முடியுது. கவனிச்சீங்களா? இதே தான் நானும் சொல்றேன். நம்மளால ஈஸியா கொண்டு வர முடியும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூபும் அதோடைய பிரைம் ஃபேக்டரும் என்னவா இருக்கும்போது நம்மளால கன்வே பண்ண முடியுது ஈஸியா. 3 பேர் ஆஃப் 3ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? நான் இங்க ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். the square of a positive number is positive னு பார்த்தோமா? ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு. 2 into 2 பாசிட்டிவ். புரியுதுங்களா? இதுல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. a square of a negative number is negative. யார் சொன்னது? a square of a negative number is also positive. புரியுதுங்களா? -2 into -2 is always +4. -4 is always +4. புரியுதுங்களா? so square of a positive number is positive. the square of a negative number is positive. ரெண்டுமே பாசிட்டிவ் தான். எப்படி பண்ணாலும் பாசிட்டிவ் தான். ஏன்னா minus into minus is plus, right? ஆனா cube is different from squares. cube different. ஏன் cube different ன்னு சொல்றேன்னா, listen here, 2 into 2 into 2. இது எல்லாமே என்னது? பாசிட்டிவ். so positive into positive 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 into positive positive. so 8. புரியுதுங்களா? -2 into -2 into -2. இப்படி பார்ப்போமே. நெகட்டிவ் into நெகட்டிவ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் into நெகட்டிவ் என்னது? நெகட்டிவ், which is -8 -8. so 2 cube -2 cube not same.
அதாவது 2 ஸ்கொயரும் மைனஸ் 2 ஸ்கொயரும் உங்களுக்கு 4 தான். ஆனா 2 கியூபும் மைனஸ் 2 கியூபும் நாட் சேம். புரியுதுங்களா? இதுடைய ஆன்சர் 8 அண்ட் இதுடைய ஆன்சர் -8. அது ஏன்னா இதனால தான். ஓகேங்களா? கியூப் ஆஃப் a நெகட்டிவ் நம்பர். கவனிங்க, கியூப் ஆஃப் a நெகட்டிவ் நம்பர். லெட்ஸ் டேக் -2. நீங்க -2 ன்னு போடும்போது -2 the whole cube ன்னு ஆகும். -2 the whole cube னா -2 into -2 into -2. இப்பதானே பார்த்தோம் -4 சாரி +4 into -2 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? சோ 4 into -2 உங்களுக்கு என்ன தெரியும்? -8ங்கிறது தெரியும். சொல்லுங்க. ஸ்கொயருக்கு நெகட்டிவ் உடைய ஸ்கொயரும் பாசிட்டிவ், பாசிட்டிவ் உடைய ஸ்கொயரும் பாசிட்டிவ். ஆனா கியூபுக்கு நெகட்டிவ் உடைய ஸ்கொயர் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் உடைய ஸ்கொயர் பாசிட்டிவ், நெகட்டிவ் உடைய ஸ்கொயர் நெகட்டிவ், பாசிட்டிவ் உடைய ஸ்கொயர் பாசிட்டிவ். புரியுதுங்களா? இந்த கன்க்ளூஷன் கீழ எழுதி இருக்கிறேன் பாருங்க, கொடுத்திருக்கிறேன். Cube of a negative number is negative and cube of a positive number is positive. The cube of a negative number is negative and cube of a positive number is positive. Okay. இன்னொரு ப்ராப்பர்ட்டி, in addition with the cube of an odd number is odd, cube of an even number is even. நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Square of an odd number is odd and square of an even number is even ன்னு பார்த்தோம்ல. அப்போ இந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும் ஸ்கொயரும் கியூபும் ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும் தான் சேமா இருக்கு. அது என்ன கண்டிஷன்னா, ஸ்கொயர் ஆஃப் an odd number is odd. Odd square is odd. In the same manner, odd cube is also odd. செக் பண்ணலாமா? 3 odd தானே? 3 power 3 என்னது? 27. odd தானே? 2 even தானே? 2 cube 8 even தானே? so odd numbers உடைய கியூப்ங்கிறது odd, even numbers உடைய கியூப்ங்கிறது even. ஓகேங்களா? ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிச்சுக்கங்க. the sum of the cubes of first n natural numbers is equals to the square of their sum. The sum of the cubes of first n natural numbers is equals to the square of their sums. டவுட் இருக்கா? பார்த்துடலாம். ஒரு ஜெனரல் ஃபார்முலா, இது ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஓகே, லிசன் ஹியர். 1 2 3 4ங்கிற மாதிரி 4 நம்பர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube இப்படி போடுறதுக்கு 1 plus 2 plus 3 plus 4 the whole square ன்னு போட்டீங்கன்னா சேமா வந்துருமா? பாருங்க, 1 cubeனா 1 தான், 8 27 64. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து 3 6 10 தானே? 10 ஸ்கொயர். அப்ப இங்க நீங்க ஆட் பண்ணுங்க 9 9 னா 36 36 plus 64 10 ஸ்கொயர் தான் 100. ஸோ அந்த லைன்ல இருந்து உங்களுக்கு என்ன லைன் வருது? 100 equals to 100ங்கிற மாதிரி வருதா? வந்துருச்சா? ஸோ the sum of the cubes of first n natural number is equals to the square of their sum. புரியுதுங்களா? the sum of cubes of first n natural number is equals to square of their sum. மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், 2 cube plus 3 cube, 1 cube plus 2 cube எடுத்துக்கலாம், இல்லது 1 cube plus 2 cube plus 3 cube மூணையுமே எடுத்துக்கங்க. இதை நீங்க ரேண்டமா இப்படி பண்றதுக்கு 1 plus 2 plus 3 கண்டுபிடிச்சுக்கிட்டு அதோடைய ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஸோ 1 plus 8 plus 27 equals to 6 ஸ்கொயரா இருக்கும். அதாவது இங்க 36 இருக்கும், ஏன் 36 இருக்கும். இதுதான் நம்ம பார்த்த ரூல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? So the sum of cube of first n natural number is equals to the sum of square of their sum. புரியுதுங்களா? Okay. So next one is the Hardy-Ramanujan number 1729. The Hardy-Ramanujan number 1729. இந்த நம்பர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு லைவ் செஷன்ல ரொம்பவே டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த டிஸ்கஷன் பார்ட்ல உங்களுக்கு இந்த நம்பர்னா என்னது, ஏன் இந்த ராமானுஜன்ங்கிற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ்ன்னு சொன்னாலே ராமானுஜன், ஒருத்தர் நல்லா மேக்ஸ் பண்ணிட்டான்னா நீங்க ஒன்று என்ன சொல்லுவீங்க, டே ராமானுஜன் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? ஹார்டிங்கிறவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான், அண்ட் ராமானுஜன்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ
அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அண்ட் என்ன மாதிரியான கான்செப்ட் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எந்த சிச்சுவேஷன்ல இது வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ லைவ் செஷன்ல நான் உங்களுக்கு இதை கிளாரிஃபை பண்ண போறேன். இன்னைக்கு எடுத்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்க ஃபர்தரா லைவ் செஷன்ல அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணி நீங்க என்ன பண்ணிருங்க, கிளியர் ஆயிருங்க. ஓகேங்களா? ஸோ லைவ் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.